ஹாய் ஆல். இன்றைக்கி பார்க்க போகிறது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் மெனு ஆட்டுக்கால் பாயா. இந்த மெனு எங்கள் ஃபேமிலியோட வெரி ஃபேவரட் டிஷ். நான் எப்போவுமே ஊருக்கு போனால் இந்த டிஷ்ஷை சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இட்லி கூட சர்வ் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் மார்னிங்கே எல்லாமே காலி ஆகிடும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முதல் நாளே ஆட்டுக்காலை எடுத்து தண்ணி விட்டு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துப்பாங்க. ஒரு 6 விசில் விட்டு வேக வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுடுவாங்க. மறுநாள் 4 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுக்கணும். 3 தக்காளி எடுத்துக்கணும். 1/4 மூடி தேங்காய், அது கூட சோம்பும் கொத்தமல்லியும் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ, பச்சை மிளகா, சோம்பு, கருவேப்பிலை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை. இப்போது எண்ணெய் விட்டு அதில் பட்டை சேர்த்து அன்னாசிப்பூ, ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் சேர்க்கணும். அது கூட சோம்பு, இதோட ஃப்ளேவரு மெயினாக சோம்பு தான். எவ்வளோக்கு எவ்வளோ சோம்பு ஃப்ளேவரில் நீங்கள் அதை செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆட்டுக்கால் பாயா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ அது கூட பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு ஒன்றும் பாதியமாக நறுக்கி வச்சுருக்க ஆனியனை சேர்த்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு கலரி இதோட ஒன்று பாதியமாக அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது இப்படி வதக்கியும் செய்யலாம். எங்கள் பாட்டி செய்கிற விதம் வதக்காமல் அப்படியே போட்டு குக்கரில் விசில் விடுவாங்களாம். அது நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். இப்போ இந்த மெனு பார்க்கலாம். இதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து, எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் இதில் அவங்க சீரகத்தூள் ஆட் பண்ணுவாங்க. அதோட தனியாத்தூளையும் ஆட் பண்ணுவாங்க. வீட்லேயே வறுத்து அரைச்சி வச்சுப்பாங்க. அதெல்லாம் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டிருக்காங்க. இப்போ மிளகுத்தூள் சேர்க்குறாங்க. அதோட தனியாத்தூள் சேர்ப்பாங்க. 6 மசாலா பொருளை சேர்த்து இதில் செஞ்சால் அதோட ஃப்ளேவர் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த 6 பொருள் என்னென்னா தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போது தண்ணி தேவையான அளவு விட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புலாம் செக் பண்ணிவிட்டு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி 2 விசில் விடணும். இப்போது எடுத்து கொதி வெந்தவுடனே அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா சுவையான ஆட்டுக்கால் பாயா தயார்.